அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். கருணை காரணமாக கொடுக்கிறேன், விடமாட்டார்கள், அழுவார்கள், மனம் இளகி விடுகிறது, அதனால் தீட்சை கொடுக்கிறேன். இல்லாமல் எனக்கு என்ன லாபம்? தீட்சை தரும்போது அவர்களின் பாவத்தை ஏற்க வேண்டியுள்ளது. சரி, எப்படியும் உடம்பு அழியத்தான் போகிறது, இவர்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்று நினைத்து கொள்கிறேன். தனது உறவினர்களை பார்த்து அன்னை கூறினார், எப்படியாகிவிட்டது இவர்களின் நிலைமை? சிறிய விஷயங்களுக்கும் ஆ ஊ என்று கத்தை அமர்க்களம் செய்கிறார்கள். தூய மனதில் ஆன்ம பேருணர்வு பொலிகிறது. பகவானை சார்ந்து வாழ்வது, நம்பிக்கை வைப்பது, இதுவே சாதனை அல்லவா? ஆகா, நரேன் ஒரு சமயம் 1,00,000 பிறவிகள் ஏற்படட்டுமே, அதனால் என்ன பயம் என்று குறிப்பிட்டான். உண்மைதானே? பிறப்பதற்காக ஞானி பயப்படுவானா என்ன? அவர்களுக்கெல்லாம் எந்த பாவமும் சேர்வதில்லை. அறிவற்றவன்தான் எப்போதும் பயந்து சாகிறான். துறவி சீடர் ஒருவர் ரிஷிகேசத்திற்கு சென்றார். அன்னைக்கு கடிதம் எழுதியிருந்தார். அம்மா, எனக்கு குருதேவரின் தரிசனம் கிடைக்கும் என்று கூறினீர்களே, ஆனால் இன்னும் கிடைக்கவில்லையே என்று எழுதியிருந்தார். நீ இவ்வாறு பதில் எழுது என்று அன்னை கூறினார். நீ ரிஷிகேசத்திற்கு போயிருப்பதால் குருதேவரும் ரிஷிகேசத்திற்கு சென்று தங்க முடியாது என்று எழுதினார். இவன் ஒரு துறவி, இறைவனை நினைப்பதை தவிர வேறு என்ன செய்வான்? அவர் விரும்பும்போது தரிசனம் அளிப்பார். யாருடைய புண்ணியம் எப்படியோ, வினைப்பயன் எப்படியோ, அப்படிதான் நல்ல வாய்ப்புகளும் நன்மைகளும் வந்து சேரும். விஷயம் என்னவென்றால், சம்சார சாகரத்தை கடக்க வேண்டும் என்று நினைப்பவன் கட்டுகளை வெட்டி எறிந்துவிட்டு வருவான். அவனை யாரும் கட்டி வைக்க முடியாது.